கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 4ஆம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். In Christ Jesus we are happy to meet you on the blessed fourth day evening. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Romans chapter 7 verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு கூக்குரலாக இது காணப்படுகிறது. This is a cry of a man who has been led and being led into Christ Jesus. ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தப்பட்ட பின்பு அவனுக்குள்ளே ஆத்துமாவிலே ஒரு ஏக்கம் இருந்தது. And after he has been led into Christ, there was a longing in his soul. இதுவரை நாம் கேட்டது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான பலவிதமான காரியங்களிலிருந்து விடுதலையை குறித்து நாம் கேட்டோம், சிந்தித்தோம். Till now we heard and meditated about various aspects of deliverance concerning the physical body. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வந்து என் ஆத்துமாவை விடுவியும் என்று அவன் கூக்குரல் எடுக்கிறான். The psalmist says in a place that, oh Lord, you should come and deliver my soul. தேவன் மனிதனை விடுதலையாக்கும்படியாகத்தான் இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Even today God is working in not to deliver man. மற்ற மார்க்கங்களில் விடுதலை கிடையாது. In other religions there is no way of deliverance. பல தத்துவங்கள் உண்டு, பல பிரமாணங்கள் உண்டு, ஆனால் விடுதலையின் சக்தி என்பது கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே இருக்கிறது. There are philosophies and laws, but deliverance is existing only in Christ. ஒரு மனிதனுடைய பலவீனத்திலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். He is delivering a man from his weakness. ஆவிகளுடைய போராட்டங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறார். He is delivering him from the attack of the spirits. கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். He is delivering those who are bound. சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார். He is delivering those who are in captivity. தலைமுறைகள் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவைகளை அவர் விடுவிக்கிறார். Those who are engrossed in burdens, he is able to deliver them. நேற்று மரண பயத்திலிருந்து விடுதலையான ஒரு சூழ்நிலையை நாம் படித்தோம். Yesterday we meditated the aspect of being delivered from the fear of death. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் இப்பிரபஞ்சத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை படித்தோம். We studied that it is essential a child of God should be delivered from this evil world. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய சந்ததி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். We meditated the seed of a spiritual child should be delivered. கடன் பாரத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். We meditated he should be delivered from the problem of debt. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு மனிதன் சரியான விதத்திலே அவரை நெருங்கி வரும் பொழுது விடுதலை அவனுக்கு சாத்தியமாக மாறுகிறது. When a man comes on the Lord Jesus Christ in the right way, the deliverance is possible for him. இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் இந்த வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார். Here Saint Paul is uttering these words in his own life. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? Oh wretched man that I am, who shall deliver me from this body of இது death? மற்றவனுடைய கூக்குரல் அல்ல, ஒரு தேவனுடைய மனிதனுடைய கூக்குரல். This is not the outcry of other people, it is the outcry of a man of God. ஆண்டவரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை என்ன என்பது அவனுக்கு ஒரு பெரிய போராட்டமாக, மரண சரீரத்திலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கும் என்கிற ஒரு தயக்கம், ஒரு வேகம் அவனுக்குள்ளே இருந்தது. He had got the means to come unto God, but there was a hesitation, a longing, how he can be delivered from the body of death. ஆண்டவர் அவனை ஒளியின் மூலமாக சந்தித்தார். The Lord met him through light. மகிமையான தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. He got a glorious vision. ஆனால் இப்பொழுது அவனுடைய அறிக்கை, யார் என்னை விடுதலையாக்குவார்? Now his confession, who shall deliver me? அவனுக்குள்ளே மனதிலே கர்த்தருக்காக வாழும்படியான ஒரு சிந்தை இருந்தது. In his mind he has a desire to live for God. ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது மாம்சத்திலே அவன் பாவியாக அவன் காணப்பட்டான். But the situation came in the body, he appeared to be in flesh. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அதுக்கு முந்தின வசனங்களிலே நாம் சிந்திக்கும் பொழுது, என்னுடைய மனதிலே போராடுகிற அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் இன்னொரு வல்லமை என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறது என்று அவன் சுட்டிக்காட்டுகிறான். In the same chapter he is pointing out that I see another law in my members warring as a law of my mind. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனது உந்துகிறது. My mind is desiring to lead a holy life. ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நாம் வெறுக்கிறதையே நான் செய்து கொண்டு வருகிறேன். But I am not doing what I am desiring, but I do what I hate. நன்மை வாசம் என்னுடைய சரீரத்திலே நன்மை வாசம் செய்கிறது இல்லை. The goodness is not dwelling in my body. ஒரு தீமையின் பிரமாணம், ஒரு பாவ பிரமாணம், ஒரு மரணத்தின் ஆளுகை என்னுடைய
சரீரத்திலே இருப்பதை நான் உணர்கிறேன் என்று அவர் சொன்னார். He said, I realize a law of sin, a law of death dwelling in my body. ரோமர் 7:25 அவர் பேசும் பொழுது Romans chapter 7 verse 25 speaks. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? என்னுடைய மனதிலே நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். In my mind I serve unto God. ஆனால் மாம்சத்திலேயோ நான் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன். But in the flesh I serve unto the sin. மனதிலே ஒரு மனிதன் பரிசுத்தமா இருந்தால் மட்டும் போதாது, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம். It is not enough if a man is holy in his mind, in the physical fleshy body he should lead a holy life. எல்லா மனிதர்களுடைய கூக்குரல் இதுவாகத்தான் இருக்கிறது. This is the outcry of each and every individual. அவர்களை அறியாத ஒரு பிரமாணம் அவர்களுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. Unknowing to them, a law is ruling over their body. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம். In Galatians we read the flesh is working against the spirit and the spirit is working against the flesh. They are opposing each other. இந்த மரண சரீரத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து எப்படி ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது? How a man is able to get deliverance from this body of death, how he can get deliverance from the body. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவன் சரியான விதத்திலே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அவன் பாவத்துக்கு மரிக்கிறான். When a man is coming unto Lord Jesus Christ, he is submitting to the true water baptism, he is dying unto sin. எப்பொழுது ஒரு மனிதன் சரியான ஞானஸ்நானத்துக்கு தன்னை உட்படுத்துகிறானோ அப்பொழுது பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. When a man is submitting to the true water baptism, he has a means to be delivered from sin. முதலாவது பாவத்திலிருந்து இந்த மாலை வேளையிலே விடுதலையை நாம் சிந்திக்கலாம். First of all, let us meditate about deliverance from this evening. பாவம் என்று சொன்ன உடனே நமக்கு பலவிதமான பாவங்களை நாம் செய்து கொண்டே வருகிறோம். நம்முடைய பார்வை தவறாக இருந்தால் கூட அது பாவம்தான். When we speak about sin, we are committing so many kinds of sins. If our look is not right, it is also sin. வேதத்திலே அது சங்கீதம் 19 பார்க்கும் பொழுது பிழைகள் என்று அது துவங்குகிறது. In Psalm 19 it begins as errors. அதற்கு பின்பு அது மறைவான குற்றமாய் வளருகிறது. It is a concealed sin grows. அதற்கு பின்பு துணிகரமான பாவமாக உருவெடுக்கிறது. It takes the form of a presumptuous sin. அதற்கு பின்பு அவனை பெரும் பாதகத்துக்குள்ளே அது தள்ளி விட்டு போய்விடுகிறது. Later it leads him to great wickedness. இதுதான் பாவத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. This is the growth of the sin. இன்றைக்கும் கூட பாவத்திலே பலவிதமான போராட்டங்களை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். Today people are meeting various kinds of struggles in the sin. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In one place it is mentioned a sin that is மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that sin which does not committed. ஏனென்றால் சில பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, சில பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. For certain sin there is forgiveness, for certain sins there is no forgiveness. முதலாம் யோவான் 5 அதிகாரத்திலே நீங்கள் இதை போய் படித்துக் கொள்ளுங்கள். In 1 John chapter 5 read it. அங்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒருவன் செய்தால் அவனுக்காக ஜெபமே பண்ண வேண்டாம் என்று யோவான் சொல்லுகிறார். John says if a man is committing a sin unto death, you should not pray for him. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தால் மன்னிப்புக்கோ விடுதலைக்கோ மீட்புக்கோ விடுதலை ஜெயத்திற்கோ அவனுக்காக போராடி ஜெபிக்கலாம். If a man is committing a sin which is not nigh unto death, we can pray for his salvation and redemption. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of இந்த God. பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு நீங்கள் வாஞ்சித்தால் எந்த ஒரு மனிதனானாலும் முதலாவது அவன் ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். If anybody is desiring deliverance from this sin, first of all he should submit himself to water baptism. ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 7 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Romans chapter 6 verse 7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். He that is dead is to sin is freed from sin. ரோமர் 6 அதிகாரம் துவக்கம் முழுவதுமே ஞானஸ்நான சத்தியத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள். From the beginning of Romans chapter 6 all the teachings are concerning water ஒரு baptism. தேவனுடைய பிள்ளை சரியான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு பாவத்துக்கு நீங்கி, அதாவது அவன் மரித்து விடுகிறான், பாவத்துக்கு மரித்து விடுகிறான். ஆனபடியால் அவன் பாவத்துக்கு நீங்கலாகி அவன் விடுதலையாக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. When a true child of child is getting water baptism, he has a chance to be freed from sin. அடுத்ததாக அந்த பாவத்திலிருந்து அவன் முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக மாறும் பொழுதுதான் அவன் பரிசுத்தத்தை நோக்கி பயணப்படுகிறான். Then he is totally freed from sin and he becomes a slave unto righteousness. Then he moves towards perfection. அதற்கு பின்பு அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு அடிமையாக தன்னை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். Thereafter he should not be a servant to sin, but he should submit himself as servant to God. ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது Romans chapter 6 verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்
முடிவோ நித்திய ஜீவன். பாவத்துக்கு நீங்கி அவன் ஒரு மனிதன் விடுதலையாகி அவன் தேவனுக்கு அடிமையாய் தன்னை சமர்ப்பித்தால் அவனுக்கு பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது. முடிவு அவனுக்கு நித்திய ஜீவனாய் மாறுகிறது. If a man is made free from sin and become servants to God, he will have fruit and holiness, the end everlasting life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவம் போக கழுவப்படுவது மாத்திரமல்ல, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனிதனை அது எடுத்து செல்கிறது. The Christian life is not mere the forgiver of sins, not being washed from the sin. He is literally a life without sin. உங்களில் எத்தனை பேர் சரியான ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? How many receive the true water baptism? சரியான ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனை பாவத்துக்கு மரிக்க வைக்கிறது, நீதிக்கு அவனை பிழைக்க வைக்கிறது. The true water baptism makes a man to sin, die unto sin and live unto righteousness. அவனுடைய பழைய மனுஷன் அங்கே அது புதைக்கப்படுகிறான். The old man is buried there. ஜென்ம சுபாவம் அழிக்கப்படுகிறது. The natural sin is destroyed. அவன் நீதிக்காக கிறிஸ்துவுக்காக அவன் பிழைக்கிறான். He is living for Christ and righteousness. அதுவரை நான் அல்ல பாவம் என்று சொன்ன மனிதன் ஞானஸ்நானத்துக்கு பின்பு நான் அல்ல கிருபை என்று சொல்லக்கூடியவனாய் மாறுகிறான். Till then he was saying not I but sin. Now he says the Christ is supporting me. சரியான ஞானஸ்நானம் அவனுக்கு பாவ மன்னிப்பையும் பாவங்கள் போக கழுவப்படுகிற ஒரு தூய்மையான அனுபவத்துக்கும் அவனை கொண்டு வருகிறது. The right water baptism leads him to the path of being washed from the sin and leading towards the higher order of holiness. அடுத்து அந்த சரியான ஞானஸ்நானம் அவனுடைய மனசாட்சியை துர்மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கி நல்மனசாட்சிக்கு அவனை வழி நடத்துகிறது. The right water baptism delivers from his evil conscience and leads him towards a pure conscience. இந்த ஞானஸ்நானம் சரியான விதத்திலே எடுத்த பின்பு After one is water baptized in the right அவன் way, பாவத்தை எதிர்க்கக்கூடியவனாய் மாற வேண்டும். he should become a person opposing sin. பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடியவனாய் மாற வேண்டும். He should become a man fleeing from sin. பாவத்தின் வல்லமையை வெறுக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். He should become a man hating the power of sin. அப்படியே அவன் வளர்ந்து பாவத்தை ஜெயிக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். When he grows in this way, he should be able to overcome sin. இது ஞானஸ்நானத்தின் அடிப்படையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த அனுபவங்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். These are the next experiences that he is able to get after water baptism. நாம் ஆராதிக்கிறான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். The Lord Jesus Christ who we are worshipping did not commit sin. He did not know sin. There was no sin in him. பாவம் என்பது அவருக்குள்ள எங்கேயுமே தென்படாத ஒரு தன்மை உள்ளவர்தான் நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமான தேவன். Our holy God is one in whom there is no aspect of sin at all. ஆனால் பாவிகளாகிய நமக்காக அவர் பாவமாக மாறி நமக்காக வந்து தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே நமக்காக கொடுத்தார். But he became sin for us who are sinners and he came to this world offering his life for our sake. என்றைக்கு ஒரு மனிதன் ஞானஸ்நானத்திலே சரியான விதத்திலே தன்னை அர்ப்பணித்து அதற்கு பின்பு நான் அல்ல கிருபை என்று சொல்லி பாவத்தை எதிர்த்து போராடுகிறானோ அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டால் பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. On the day a man is committing himself to water baptism and submitting himself to grace saying not I, then the sin cannot have dominion over him. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Romans chapter 6 verse 14 we read, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை அதற்கு பின்பு மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. sin shall not have the possibility of having dominion over you afterwards. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே முதல் பகுதியாக பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியவராக தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தோடும் கிருபையோடும் சத்தியத்தோடும் தம்முடைய நாமத்தின் வல்லமையோடும் அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். In the beginning portion of this meeting, our Lord has come in our midst having the power to give deliverance from the sin. He has come with the blood and sanctified nature. நீதிமொழிகள் 16:6 படி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. Proverbs 14 chapter 6 by grace and truth 16:6 படி 16:6 he can be delivered from the sin by truth and grace. சங்கீதம் 79:9 படி பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. Psalm 79:9 and according to his name we are delivered from our sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பாவத்திலிருந்து என்றைக்கு ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறதோ அதற்கு பின்புதான் அவன் பரிசுத்தத்தை நோக்கி பயணப்படுகிறான். அவனை பாவம் போராடும் ஆனால் அவனை மேற்கொள்ள முடியாது. On the day a
man is ceasing his life of sin, he starts moving towards holiness. Sin is fighting against him, but sin cannot overcome him. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று முதலாம் யோவானிலே நாம் வாசிக்கிறோம். In 1 John we read, he that is born of God cannot sin, and he keeps himself, and sin cannot have dominion over him. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று நீ கேட்கிறாயே, நீ சரியான ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பார். இந்த சத்தியம் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. You are asking, who shall deliver me from this body of sin? And if you obey to the water baptism, it will be able to deliver and give a holy life. சரியான ஞானஸ்நானம் எடுத்த பின்பு பாவம் வரும், ஆனால் நீ அதை எதிர்ப்பாய். When you are receiving the right water baptism, sin will come, but you will resist it. பாவத்தை எதிர்த்து இரத்தம் சிந்தத்தக்கதாக நீ போராட ஆரம்பிப்பாய். You will start resisting sin and coming to the point of shedding blood for it. அந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த புகை, அந்த நாற்றங்கள், அந்த பாவத்தின் எண்ணங்கள் வரும்பொழுதே உனக்கு ஒரு அருவருப்பு போல தோன்ற ஆரம்பிக்க வேண்டும். All the aspects concerning the smoke and other bitterness concerning sin comes, you want to hate it. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். He is a God who is liking righteousness and hating evil. ஞானஸ்நானம் ஒரு சடங்காச்சாரம் அல்ல, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு உன்னை கொண்டு செல்கிறது. Water baptism is not a ritual, it brings you to a place where you can be delivered from the grips of the sin. ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டும் போதாது. It is not enough if a man is delivered from sin. அதற்கு பின்பு அவன் இந்த சபைக்குள்ளே நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Afterward he should be led into the church, it is essential. இரண்டாவது விடுதலை என்பது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. The second deliverance is deliverance from the power of the darkness. கொலோசியர்கள் நிருபம் முதலாம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். Colossians chapter 1 verses 12, 13 and 14. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இங்கே இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறார். Here he is delivering a man from the power of darkness. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவனுக்கு இந்த பழக்க வழக்கங்களுடைய போராட்டங்கள் அவ்வப்பொழுது சூழ்நிலைகள் மத்தியிலே பல இடங்களிலே அவன் போகும்பொழுது வரும்பொழுது பிசினஸ்ல பல இடங்களிலே பலவிதமான போராட்டங்களை அவன் சந்திக்கிறான். When a man is delivered from the power of darkness in his going and coming in the midst of the business and other aspects of his life, he is had to face a fight against the sin. இந்த இருளின் அதிகாரம் என்பது நம்மை கீழ்ப்படுத்தும்படியாக போராடக்கூடிய, மறுபடியும் கீழ்ப்படுத்தும்படியாக போராடுகிற ஒரு வல்லமை. The power of the darkness is a power which is trying to subdue us once again. இதிலிருந்து நாம் விடுதலையானால் நாம் சபைக்குள்ளே வந்துவிட வேண்டியது அவசியம். Once we are delivered from this, it is essential we should come into church. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே வந்தால் அவர்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கட்டி எழுப்பப்படுவார்கள். Those who are delivered from the power of sin, if they come into church, they shall be built in the fellowship of the saints of God. சபை என்று சொல்லும் பொழுது பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே எழுகிறது. When we speak about church, various kinds of questions are rising in us. எது சபை, யார் ஊழியர், எது சரி, இது இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் மனதுக்குள்ளே எழும்புகிறது. What is church? Who is a servant record? And what kind of ministry? So many kinds of doubts and suspicions and questions are rising. பரிசுத்தவான்கள் என்றுதான் கேள்விப்பட்டோம், ஆனால் இங்கே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. We heard about the saints, but the saints who are in the light it's mentioned. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்திலே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையானால் அவன் பரிசுத்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே அவன் வந்து பங்கடைய வேண்டும். அப்பொழுது அவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே இணைக்கப்பட்டு விடுகிறான். When a man is delivered from the power of darkness, he should be partaker of the inheritance of saints and light. Then he is coming in the kingdom of the dear son. இங்கே வரும்பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றப்படுகிறது. When he comes here, all his habits and nature get அவனுடைய changed. சுபாவங்கள் மாறுகிறது. His character changes. அவனுடைய பாஷைகள் மாறுகிறது. His language changes. அவனுடைய பார்வை மாறுகிறது. His look changes. அவனுடைய விருப்பங்கள் மாறுகிறது. His desires change. அவனுடைய எண்ணங்களுடைய தோற்றங்கள் மாறுகிறது. The imagination, sexual thoughts சபை change. ஒரு மனிதனை பூர்ணத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது. The church has the power to lead a man towards perfection. இல்லாவிட்டால் அவனை மனவாட்டியாக மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. It is possessing the power to change him as bride. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு கேள்வி
கேள்விக்கு சரியான பதில் என்ன? What is the meaning of the saints in light? ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான இடத்துல வந்து ஐக்கியப்படும் பொழுது அவன் அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை அவன் கண்டுபிடிக்க முடியும். When a child of God comes into the fellowship with the right kind of saints, he can understand the mystery of the saints in light. இந்த சபை என்பது ஒரு அஸ்திபாரம் உள்ளது, அதற்கு மூலைக்கல் உண்டு, அதுக்கு ஒரு மாளிகை உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். The church is having a foundation and there is a cornerstone and it is also a building. எபேசியர் 2 அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது In Ephesians chapter 2 verses 19 and 20, அங்கே அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. foundations of apostles and prophets it is mentioned. அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். We are built upon that foundation and Jesus Christ is the cornerstone. முதலாம் கொரிந்தியர்களை பார்க்கும் பொழுது தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Corinthians we read, first of all God has ordained apostles in the church. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் சரியான அஸ்திபாரத்திலே வந்து இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைய முடியும். A child of God should come into the fellowship with the right kind of saints, only then he can be partakers of the inheritance of saints in life. சபைகளை குறித்த பலவிதமான கேள்விகள். There are many questions regarding church. ஊழியங்களை குறித்த பலவிதமான கேள்விகள். Many questions regarding ministries. ஊழியர்களை குறித்த பலவிதமான கேள்விகள். Many questions regarding the servants of God. புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு, பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு. The New Testament ministry is different, Old Testament ministry is பழைய different. ஏற்பாட்டு ஊழியம் ஆரோனுடைய முறைமை, புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை. The Old Testament ministry is the order of Aaron, the New Testament ministry is the order of பழைய Melchizedek. ஏற்பாட்டு ஊழியம் என்பது குடும்ப ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது இயேசுவினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற அப்போஸ்தல ஊழியம். The Old Testament ministry is a family ministry, but the New Testament ministry is a ministry which is following the footsteps of Lord Jesus Christ. இந்த ஊழியத்திலே ஒருவன் இணைய வேண்டுமானால் தன்னை அன்னகனாக அவன் மாற்ற வேண்டியது அவசியம். If one is to partake as a part of this ministry, he should change oneself as eunuch. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே ஒரு விசுவாசிக்கு ஒரு வரம் தேவை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரம் அவசியம். A believer needs a gift to accept this truth. இந்த வாழ்க்கை வாழும் பொழுது அவன் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அவன் வாழ வேண்டியது இருக்கிறது. When he lives the life, he has to live the life after the order of Melchizedek. எபிரேயர்கள் நிருபம் 7 அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமையில் உள்ள ஊழியம் தெளிவாக சொல்ல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 7 verse 3 and 4, the ministry after the order of Melchizedek described beautifully. இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுவிக்கும் பொழுது நீ இந்த சபைக்குள்ளே வந்தால்தான் நீ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைய முடியும். When you are delivered from the power of darkness, only when you come in the fellowship of the saints in the light, you can be partakers of this blessing. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் ஒரு அவயவமாய் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். It is an experience wherein you are becoming a member of the body of church, which is the church. ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, Deliverance from sin. இரண்டாவது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. Deliverance from the power of darkness. நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், You are good. ஆனால் உங்களை இன்னொரு வல்லமை அதிகாரம் செலுத்துகிறது. Another power is having dominion over you. சில பழக்க வழக்கங்கள் உங்களை அதிகாரம் செலுத்துகிறது. Certain habits are having dominion over சில you. ஆவிகள் உங்களை அதிகாரம் செலுத்துகிறது. Certain spirits are exercising சில dominion over you. மனிதர்களுடைய கையிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். You are entangled in the hands of certain people. பலவிதமான அந்நிய வல்லமைகள் உங்களை கீழ்ப்படுத்துகிறது. Many strange powers are submitting you. உன்னால் சுயமாய் எதையும் செய்ய முடியாத ஒரு தன்மைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகிறாய். You are sent to a place where you are not able to do anything on your own account. ஆனால் கர்த்தருக்குள்ளே நீ வரும் பொழுது இருளின் அதிகாரம் உன்னை விட்டு விலகுகிறது. But when you are coming unto the Lord, the power of darkness is departing from you. இருள் வேறு, இருளின் அதிகாரம் வேறு. Darkness is different, the power of darkness is different. அந்த அதிகாரம் வரும் பொழுது, இருளின் அதிகாரம் வரும் பொழுது நீ அப்படியே அடிமை போல மாறப்பட்டு நீ அப்படியே பின்னாக போய் கொண்டே இருக்கிறாய். The power of darkness comes, you are immersed by it and you are going backwards. குடிக்க கூடாது என்று நீ தீர்மானிக்கிறாய். You decide not to drink. தவறு செய்ய கூடாது என்று தீர்மானிக்கிறாய். You decide not to commit sin. ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது நீ ஒரு அடிமை போல போய் கொண்டே இருக்கிறாய். When the time comes, you move as a slave. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட கட்டுகளுக்கோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? Beloved people, how many of you have come into such kind of binding? இந்த அனுபவத்துக்குள்ளே வந்த பின்பு, once you come into this இந்த experience, சர்ச், இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே வந்த பின்பு, when you come in the church, the fellowship of the saints in light, இங்கே நீ மீறுதலுக்கு நீ உட்படக்கூடாது. you should not submit to transgression. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand rightly. சங்கீதத்திலே 39 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கலாம். Psalm 39 verse 8.
என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from all my transgressions. ஒரு மனிதனை பாவியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை நேசித்து அவனை சந்தித்து அவனை பாவத்துக்கு மரிக்க வைத்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். When a man is a sinner, the Lord is having mercy. He meets him, delivers him from sin and brings him into அவனோடு church. போராடின இருளின் அதிகாரத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி சபையிலே கொண்டு வந்து இணைக்கிறார். He was struggling in the power of darkness, but he is delivered and he is connected to the church. ஆதி மனிதனாகிய ஆதாமை அவர் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அவனை பராமரிக்கிறார். God kept the first man Adam in the garden of Eden and take care of him. ஆதாமும் ஏவாளும் அங்கே தேவனால் பராமரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். Adam and Eve were taken care of by God there. ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். The Lord met them. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலிலே அவர்கள் திருப்தியானார்கள். Every day they were satisfied in his likeness. ஒவ்வொரு நாளும் அவருடைய வளர்ச்சியை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருந்தார். Every day he was rejoicing at their growth. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களை சந்திக்கும் ஒரு வழக்கம் இருந்தது. It was a custom of God to meet them in the cool of the day. ஆனால் அவர்களுக்கு சில கட்டளைகளை தேவன் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். But the Lord has given them one commandment. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். On the day you eat this fruit you shall die. ஆனால் அந்த ஸ்திரீயோ மீறுதலுக்கு உட்பட்டு அந்த கனியை புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், மனித சமுதாயம் வீழ்ந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். But that woman transgressed, plucked the fruit and ate. She gave to the husband. Therefore the human society fell. அதுபோல பாவியாகிய மனுஷனை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே வைத்திருக்கும் பொழுது நாம் கட்டளைகளை மீறக்கூடாது. In the same way a sinful man, when he is delivered from the power of darkness and kept in the fellowship saints, like he should not transgress the commandment. பிரமாணத்தை மீறக்கூடாது. He should not transgress laws. உபதேசத்தை நீ மீறக்கூடாது. You should not transgress doctrine. புதிய ஏற்பாட்டிலே அந்த அப்போஸ்தல உபதேசம் சட்டம் என்று சொல்லப்படுகிறது. In the New Testament the apostolic doctrine is called a law. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Romans chapter 6 verse 17, இங்கே உபதேசத்தை சட்டம் என்றுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. the doctrine is described as a kind of law. சபைக்கு ஒரு சட்டம் உண்டு, அதுதான் உபதேசம். For the church there is a law, it is a doctrine. இன்னைக்கு பிரமாணம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பிரமாணங்களை வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். When we speak about laws, we can come across various kinds of laws in the church Bible. பாவ பிரமாணத்தை பார்க்கலாம். We see the law of sin, ஜீவ பிரமாணத்தை பார்க்கலாம். law of life. இப்படி பலவிதமான பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், கிறிஸ்துவின் பிரமாணம், இதெல்லாம் பைபிள்ல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The law of Christ, the Old Testament law, 10 commandments, all these are mentioned. இந்த சபைக்குள்ள நீ வரும் பொழுது When you come into church, உனக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. a doctrine is given unto you. அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். In Acts of the Apostles, we are able to read, they were steadfast in the fellowship of the doctrine, apostles, doctrines and communion and prayers. இந்த சபைக்குள்ள வரும் பொழுது இங்கே கொடுக்கப்படுகிற இந்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. When you come into the church, the doctrine that is given you is called apostolic doctrine. இங்க போனா பயங்கரமா ரஃபா கொண்டு போவாங்க, கடினமான பாதைகள் சொல்லுவாங்க, அது இதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க, அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. அப்படி அல்ல. வேதத்தின் அடிப்படையிலே இது அப்போஸ்தல உபதேசம், இதுதான் சட்டம். Brought here, there will be strict laws, rules and regulations, rigorous. They are telling hard things. You should not say these are the laws which are given by the apostles. இன்னைக்கு கூட ஜனங்கள் கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். Even today the people call it harsh doctrine. பல காரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். We can accept many things, but we cannot accept certain things. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In John's Gospel chapter 6 verse 60, அன்றைக்கு இயேசு இந்த உபதேசத்தை பேசின போதே கடின உபதேசம் என்றுதான் அதை சொன்னார்கள். when Lord Jesus Christ spoke this doctrine on that day, they described it as a harsh doctrine. யோவான் 6:66 பார்க்கும் பொழுது இந்த உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லி அவர்கள் பின்வாங்கி போய் விட்டார்கள். In Romans chapter John chapter 6 verse 6, they thought this is a very harsh doctrine, they went away. பிரியமானவர்களே, உபதேசம் கடினமாக இருக்கலாம், ஆனால் உன்னை சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. Beloved people, are the harsh doctrine may be harsh, but it is our duty that you should be taken to New Jerusalem and Zion. இந்த கட்டளையை, இந்த உபதேசத்தை, இந்த சட்டத்தை நீ மீறக்கூடாது. This commandment, this rule, this law, you should not transgress. அப்படி நீ மீறினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். If you are transgressed, the Lord has come today to deliver you. ஒருவேளை நீ கடந்த காலங்களிலே பலவிதமான சட்டங்களை, உபதேசங்களை நீ மீறின ஒரு ஆளாக நீ காணப்படலாம். In the past, perhaps you are a man who has transgressed various kinds of laws and rules. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சுலபமான சாத்தியமான வழிகளை சொன்னால் நன்றாக இருக்கிறது. If easy and good ways are told,
told, it is easier for us. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். இது எவ்வளவு கடினமான பிரசங்கம். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ தேவனைப் போல மாறுவாய். இது எவ்வளவு சுலபமான ஒரு பிரசங்கம். On the day you shall eat the fruit of this tree, you shall die. On the day you eat this fruit, you shall become like God. அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கடினமாக இருந்தது. பிசாசின் வார்த்தை அவர்களுக்கு சுலபமாக இருந்தது. The word of God was hard for them, but the word of the devil was very easy for them. ஆனால் அன்றைக்கு அவள் மீறுதலுக்கு உட்பட்டபடினால் அவள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியிருந்தது. On that day she subjected herself to transgression, therefore she had to leave the garden of Eden. இன்றைய நிலவரம் நம்மில் அநேகர் உபதேச சட்டதிட்டங்களை மீறுகிறவர்களாக இருக்கிறோம். Today what is our condition? Many of us transgress the doctrines and laws. இதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand this rightly. இதற்குள்ளே வராமல் இருந்தால் பரவாயில்லை. It is better if you cannot come into here. இதற்குள்ளே வந்த பின்பு After coming here, நாம் அதிக சத்தியங்களை கேட்கிறோம். we are hearing lot of truths. அப்படியானால் நம்மிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கப்படுகிறது. Then more is committed unto us. அப்படியானால் ஒப்புவிக்கப்பட்ட அனைத்துக்கும் நாம் நம்மிடத்தில் அவர் கணக்கை எதிர்பார்க்கிறார். He is expecting account for everything that is committed to us. வேதம் சொல்லுகிறது அதிகமாய் எவனிடத்திலே ஒப்புவிக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கேட்கப்படும். The Bible says whoever are given more things, commitment, much will be required from them. அப்படியானால் ஒவ்வொரு கூட்டத்திலும் நமக்கு அதிகமான டோஸ் கிடைத்துக்கிட்டே இருக்கிறது. In every meeting we are getting plenty of dose. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதன்படி வாழை நம்ம சமர்ப்பிக்கிறோம், வாழ்ந்து காட்டுகிறோம்? How many are submit to live accordingly? We desire and submit to live. அந்த பிரமாணங்களை நாம் மீறும் பொழுது, அந்த உபதேசங்களை மீறும் பொழுது, அந்த கட்டளைகளை மீறும் பொழுது, அந்த உபதேச சட்டங்களை மீறும் பொழுது நாம் குற்றவாளிகளாக மாறுகிறோம். When we transgress the doctrine, when we transgress the commandment, when we transgress the law, the form of doctrine, we are culprits. எஸ்றா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த மனிதன் சொல்லுகிறார், இந்த கட்டளையை மீறின விஷயத்திலே நாங்கள் அநேகர் மீறினவர்களாக காணப்படுகிறோம். In Ezra chapter 10 verse 13 says, in the matter of transgress the commandment, many are included. இன்றைக்கு நமக்கு உபதேசங்கள் அழகாக தென்படுகிறது, தெரிகிறது, புரியும். ஆனால் மறுபடி நாம் அதையே செய்து கொண்டே அந்த தவறையே செய்து கொண்டு வருகிறோம். We know thoroughly about the doctrines, we can understand about it, but we are repeatedly committing the same mistake. மறுபடி பாவம் செய்தால் என்ன நடக்கும்? Again and again we are committing sin. What will happen? மறுபடி வந்து இயேசு கிறிஸ்து பலியாக முடியாது. Jesus Christ cannot become a sacrifice again. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Hebrews chapter 10 verse 27, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் அவனுக்காக மறுபடி வந்து இயேசு கிறிஸ்து பலியாக முடியாது. நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் அவனுக்கு முடிவாக கிடைக்கும். After attaining the knowledge of God, if one is transgressing the commandments, Jesus Christ cannot come and offer sacrifice, therefore he will be facing judgment. அப்படியானால் என்ன பிரயோஜனம்? What is the use of it? அதனால்தான் தான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மீறுதலுக்கு உட்படக்கூடாது. After attaining the knowledge of truth, we should not commit to transgression. உபதேசத்தை நீ மீறக்கூடாது. You should not transgress doctrine. உனக்கு சாதகமாக காரியங்கள் தெரிந்தால் அதை மட்டும் பின்பற்றுவது, உனக்கு முடியாவிட்டால் உடனே அதை எதிர்த்து பேசுவது, இதெல்லாம் குற்றமான ஒரு பகுதிகள். If things are advantageous, you are following it. If they are difficult, you are finding fault. It is a sin. வேதம் சொல்லுகிறது போதக சிட்சை ஜீவ வழி என்று சொல்லுகிறது. The Bible says instruction is the way of life. நம்மில் எத்தனை பேர் இந்த நாட்களிலே இந்த மீறுதலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறோம்? How many are under transgression nowadays? ஞானஸ்நானம் எடுத்தாகி விட்டது. We were water baptized. சபைக்குள்ளே வந்தாகி விட்டது. Came into church. ஆனால் இன்னும் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த மீறுதல்கள் சம்பவித்துக் கொண்டே வருகிறது? So how many transgression is taking place? நீங்கள் அப்படி மீறும் பொழுது when you transgress, அந்த இடத்தில் தான் சத்துரு உள்ளே வருகிறான். in that place the enemy enters in. ஏனென்றால் பிசாசே உன்னை தொட முடியாத ஒரு உன்னதமானவருடைய மறைவில் தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைக்கிறார். பின்பு எப்படி விசுவாசி சத்துருவினால் தொடப்படுகிறான்? The Lord is bringing to a secret place of the shelter of God, wherein devil cannot touch you. But how the devil is able to touch a believer? தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். The Lord is a God who is making a covenant with us. நாமும் கூட பலவிதமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாமும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். For spiritual growth we are also making various covenants with God. ஆனால் இந்த உடன்படிக்கை மீறும் பொழுது சத்துரு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when we transgress the covenant, the enemy enters in. ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Hosea chapter 8 verse 1, உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். The eagle is coming in the house of God
as an enemy. இந்த சபைக்குள்ளே வந்த பின்பு சத்துருவுடைய தொடுதல் இருக்குமானால் அதற்கு ஒரு காரணம் உங்களுடைய வாழ்விலே எங்கேயோ தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள். After you have come to the church, if you feel the touch of the devil, that means you have transgressed the covenant that you have made with God in some place. உடன்படிக்கை மீறும் பொழுது நாம் சத்துருவுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம், கதவை திறந்து விடுகிறோம். When we are transgressing the covenant, we are opening the way so that devil can enter in. இந்த மீறுதல்னா என்ன? What is meant by transgression? பட்சபாதமா நடப்பது கூட மீறுதல் தான் பைபிள் சொல்லுகிறது. Impartially walking is a kind of transgression according to Bible. யாக்கோபு 2:9 நீங்க பட்சபாதமா இருந்தால் நீங்கள் மீறுதல் செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In James chapter 2 verse 9, if you are impartial, then you are transgressing. பாரம்பரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் மீறுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. If you are giving room for traditions, the Bible says you are transgressing. மத்தேயு 15:3 பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை மீறி அதை அவமாக்குகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In Matthew's Gospel chapter 15 verse 3, by following the traditions you make vain the word of God. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். In this evening hour, you think about you. நம்மில் எத்தனை பேர் மீறுதலுக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? How many of us are under transgression? நாம் படிக்கிற வேதம், நாம் கேட்கிற சத்தியங்கள், நமக்கு போதிக்கப்படுகிற வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்கள், இவைகளிலே எவ்வளவு காரியங்களை நாம் மீறிக்கொண்டே வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். We know regarding the Bible we read, the teaching we hear and the prophecies we hear, in all these aspects how much we are transgressing the commandment of God. பலவிதமா சங்கீதக்காரன் பலவித மீறுதல்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விட்டான். The psalmist has given room for his life in transgressions. ஆண்டவரே தான் ஒரு இடத்திலே ஆண்டவரே என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று கெஞ்ச ஆரம்பித்தான். Therefore one place he started praying unto God, Lord deliver me from all my transgressions. இப்பொழுது சுத்திகரிப்பு மாத்திரம் போதாது, ஆண்டவரே மீறுதல்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கெஞ்சுகிறான். Not only sanctification, but he says I want deliverance from transgression. 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Psalm 65 verse 2, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது verse 3, அவங்க சொல்கிறான், தேவரீர் எங்களுடைய மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர், அதிலிருந்து எங்களுக்கு ஒரு மீட்பை கட்டளையிடுகிறீர் என்று அவன் சொல்லுகிறார். he says Lord is command a redemption remedy from our transgressions. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பலவிதமான மீறுதலுக்கு உட்பட்ட ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். In this meeting the Lord has come in the meeting so that he can deliver the people who are under transgressions. பாவத்திலிருந்து விடுதலை, deliverance from sin, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, deliverance from the power of darkness, மீறுதல்களிலிருந்து விடுதலை, deliverance from transgressions. ரோமர் 7:24 யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? Romans chapter 7 verse 24, who shall deliver me from this body of இந்த death? மரண சரீரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது? How a man is able to get deliverance from the body of death? அவன் ஒரு நாளே பாவம் நான் அல்ல பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்த மனிதன், One day he was saying not I but sin. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நான் அல்ல கிருபை என்று சொல்லிக் கொண்டிருந்த மனிதன், After water baptism he says not I but grace. அதே மனிதன் பிற்காலங்களிலே நான் அல்ல கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்தான். Later days he started saying not I but Christ. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக் கொள்கிறான். A man is requesting pardon from the sin and he பாவம் receives. கழுவப்பட்டு அவனை விட்டு போய் விடுகிறது. The sin is washed and departing. இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறான். He decides I will not commit sin. ஆனால் பாவம் இல்லாத வாழ்க்கையை செயல்படுத்தும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். The Holy Spirit is given to us so that we may lead a life without sin. ரோமர் 7:24 எங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது? For the question of Romans chapter 7 verse 24, the answer is given here. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? இதற்கு பதில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The reply is Romans chapter 8 verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஒரு மனிதனை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குவார் யார் என்று கேட்டால் கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் தான் அவனை விடுதலையாக்குகிறது. Who shall deliver a man from the law of the sin of death? The law of the Spirit of Christ Jesus is able to deliver him. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தான் ஒரு மனிதனை பாவம் மரணம் என்பதிலிருந்து நிரந்தரமாய் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. The power of the Holy Spirit is having a permanent power to deliver a man from the law of sin and death. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே 3வது பகுதி பரிசுத்த அந்த சபையை பரிசுத்தமாக்கும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. The Holy Spirit is the third person of the Trinity, that he has the responsibility to sanctify the church. ஒரு தனி மனிதனை, பாவியான ஒரு மனிதனை, மண்ணான மனிதனை அவனை புனிதனாக மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர்.
The Holy Spirit is making a single individual, a vile man, a dustful man into a saint. ஒரு மனிதனை சரியான விதத்திலே பரிசுத்தவானாய் உருவாக்குவது ஆவியானவருடைய மகத்தான ஒரு செயல். It is an excellent work of the Spirit of God to change an ordinary person as a person who is saint. நம்மில் அநேகர் பரிசுத்தாவி என்பது பரலோகத்துக்கு செல்லும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று நாம் அப்படியே சிம்பிளாக எடுத்துக்கொள்கிறோம். Many simply think that Holy Spirit is an experience which is given us so that we may be taken to heaven. எல்லாருக்கும் நம்ம அப்படித்தான் போதித்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். We are teaching in that way and giving that. பரிசுத்தாவி கிடைச்சாதான் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும். அது நல்ல ஒரு பாயிண்ட். If you receive the Holy Spirit, you can go to heaven. It's a good யோவான் point. 3:5 சொல்லி இருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். In John's Gospel, chapter 3, verse 5, if one is not born of the water and spirit, he cannot enter the kingdom of ரொம்ப God. சிம்பிளா சொல்லியாச்சு பரலோகத்திலே பிரவேசிக்கிறது. எப்படிப்பட்டவன் பிரவேசிப்பான்? In very simple manner, it has been told how a person can enter the யார் kingdom. கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? Who shall ascend to the holy hill? Who shall dwell in the holy mountain? யார் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது? வெறும் பரிசுத்தாவியை நார்மலா பெற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? Who shall enter the heaven? Is it simply by receiving the Holy Spirit? இல்ல கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பினால் போதுமா? We are getting filled with the Spirit for some time. இல்ல சரீரம் அசைந்தால் மட்டும் போதுமா? The body is shaken. Is it enough? பரிசுத்தாவியிலே பல மகத்தான செயல்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது. The excellent majesty powers of the Holy Spirit are there. It's like a ocean. அந்த ஆவி வரும் பொழுது When the Spirit comes, ஒரு மனிதனுடைய வாழ்வு பாவத்திலிருந்து மகிமைக்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறது. the life of a person is removed from sin towards the glorious முழு experience. சபையையும் பரிசுத்தமாக்கக்கூடிய முழு பொறுப்பும் பரிசுத்த ஆவியானுடைய கையிலே இருக்கிறது. The sole responsibility of sanctifying the church is in the hand of the Spirit of நான் God. போய் பிதாவின் ஆவியை உங்களுக்கு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன் என்று இயேசு சொல்லிவிட்டு போனார். Jesus said, I will go and send the comforter, the Spirit of the Father unto you. அங்கே நாம் அதுக்கு பின்புதான் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி கூட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். Only afterwards we are built as a spiritual mansion. எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் உதவி செய்ய வல்லவர். To any man, in whatever situation it may be, the Spirit of God can help a man. பிசினஸ்க்கு உதவி செய்வார். He will help in business. படிப்புக்கு உதவி செய்வார். He will help in மன education. போராட்டங்களுக்கு உதவி செய்வார். He will help in mental education. எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்ய வல்லவர். In every way he is capable of helping. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That is why Bible says, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. not by power or might, by my Spirit all things are possible. பரிசுத்த ஆவி வரும் பொழுது When the Spirit of God ஒரு comes, மனிதனை பல விதங்களிலே தெய்வீகத்துக்கு நேராகவே அவனை கொண்டு செல்கிறார். he is leading a man into various ways towards divinity. அது இதைத்தான் பவுல் பேசும் பொழுது, When St. Paul speaks நான் about it, ஆவியில் கட்டுண்டவனாய் போகிறேன் என்று சொன்னான். I go being bound in the Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவனை கட்டி அவனை வழிநடத்தி கொண்டிருந்தார். The Spirit of God was binding him and guiding him. இதைத்தான் யோவான் 21 இயேசு பேதுருவிடத்திலே பேசும் பொழுது, In John's Gospel chapter 21, when Jesus நீ spoke உன் to கையை Peter, நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். you shall stretch your hand, another will gird your loins. He is the Spirit of God. நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். Many of us received the Holy Spirit. ஒருவேளை நீங்கள் பெறாமல் இருந்தால் தயவு செய்து தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து எப்படி ஆயினும் தேவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். If you have not received the Holy Spirit, come to the presence of God, fall at the feet of God, make an earnest request of fully and receive it. அப்போஸ்தல காலத்திலே பந்தி பரிமாறினா கூட அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. During the time of the apostles, even serving the table for those people, the anointed people were given the நம்முடைய opportunity. சபையினுடைய துவக்க காலங்களிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தது. In the beginning days of the church, there were such experiences. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முழுமையாக ஆட்கொள்கிறார். The beloved people of God, the Spirit of God is taking charge of a person wholly. அந்த ஆவியானவர் வரும் பொழுது When the Spirit of God comes, பாவம் மரணம் என்ற அந்த வல்லமையிலிருந்து அவனை விடுதலையாக்கி he is delivering from the law of sin and death. அதற்கு பின்பு அவனுக்கு மரணம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. After death is not a problem to him. மரித்தால் இயேசுவை பார்ப்பேன். If I die, I will see Jesus. என்னுடைய கண்களை நான் மூடும் பொழுது நான் நான் தெய்வத்து சமூகத்திலே என் கண்களை விழிப்பேன். If I close my eyes, I will open my eyes in eternity in the presence of God. அவனுக்கு இந்த பாவ மரணத்திலிருந்து விடுதலையாக்குறது மட்டுமல்ல, Not only deliver from the fleshy body, அந்த ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பிக்கிறார். the Spirit of God starts guiding him. எவர்கள் தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 வாசிக்கிறோம். Romans chapter 8 verse 1, who are led by the Spirit of God, there is no damnation for them. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது When the Spirit of God comes into நம்முடைய us, சிந்தை எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையாய் மாறுகிறது. our mind is becoming spiritually minded. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Romans chapter 8 verse 7, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம்.
And to be carnally minded is, but spiritual mind is life and peace. இந்த ஆவியானவர் வரும்பொழுது உன்னை நடத்துகிறது மாத்திரமல்ல உன்னுடைய சிந்தையை அவர் சமாதானமாய் மாற்றி விடுகிறார். Not only the Spirit of God comes and leads you, he is changing your mind into peace. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள்? Beloved, how many are spiritually minded today? நான் சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை வேகமாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். For a few minutes I want to explain the various activities of Spirit of God. ஒன்று, ஆவியானவர் உன்னை நடத்துவது. First of all, the Spirit of God guides you. இரண்டாவது, உன்னுடைய சிந்தை ஜீவனும் சமாதானமாய் மாறுவது. Your mind is becoming life and peace. ரோமர் 8:13 வாசிக்கும் பொழுது Romans 8 verse 13. இந்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னுடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறார். When the Spirit of God comes, he mortifies the deeds of the body. இந்த மாம்ச சரீரம் பாவத்தினால் நிறைந்திருந்ததே, இந்த மாம்ச சரீரத்தினுடைய பாவங்களை அந்த செய்கைகளை அவர் ஆவியானவர் ஒன்றொன்றாய் அழித்துக் கொண்டே வருகிறார். The fleshy body was full of sin. When the Spirit of God comes, he is mortifying various acts of the sin one by one. உனக்குள்ள தெய்வீகங்களை உருவாக்குகிறார். In you he is forming divinity. கலாத்தியர் 5:22 படி Galatians chapter 5 verse 20. ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படி வரிசையாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. The fruit of the Spirit, love, peace, joy and long suffering and so on. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அதிலே எந்த கசப்புகளும் கிடையாது. அது ஆவியின் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. When the Holy Spirit comes, there is no bitterness. It is a life bearing fruits. உனக்குள்ளே சாந்தம் உண்டாகிறது. There is meekness in you. இச்சை அடக்கம் உண்டாகிறது. Self நீ control. தயவு உள்ளவனாய் மாறுகிறாய். You are having temper. நற்குணம் உள்ளவனாய் மாறுகிறாய். You are become good. அன்பு உனக்கு உண்டாகிறது. Love is formed. சந்தோஷம் உண்டாகிறது. There is joy. சமாதானம் உண்டாகிறது. There is peace. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. The kingdom of God is not in speech but in தேவனுடைய power. ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. The kingdom of God is not meat and drink but righteousness, peace and joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவி பெற்றவன் செத்து போன மாதிரி அவன் சுத்தக்கூடாது. The Holy Spirit filled person should not walk as a dead person. முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சுற்றி கொள்ளக்கூடாது. He should not just roaming about. இருள் அடைந்தது போல அவன் சுற்றி வரக்கூடாது. He should not roam about as a darkened person. பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்து அவனுடைய முகத்தை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். The Spirit of God is making his heart to shine and his face is also shining. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவன் ஆவியிலே ஒருமை உள்ளவனாய் மாறுகிறான். When the Spirit of God comes, he has the unity of mind. எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை பார்த்து ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 4, endeavoring to unity the bond of peace. மத்தேயு 12:28 பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னார். Matthew's Gospel chapter 12 verse 28, by the Spirit of God I am casting out the demons. அவர் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை தந்தருளினார். God has given to his son immeasurable spirit. ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிரம்புறது அல்ல. Not getting it for 5 minutes. இல்ல 10 நிமிஷம் நிரம்பின உடனே அப்படியே டயர்ட் ஆகுறது அல்ல. Not getting tired when get fully for 10 கர்த்தருக்கு minutes. காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் இளைப்போ சோர்வோ அவர்களுக்கு கிடையாது. He that waits for the Lord shall be strengthened and he will fly as an eagle, and when he walks or runs he will not get tired. 2 தீமோத்தேயு 1:7 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு பலமுள்ள ஒரு தெளிந்த புத்தி உனக்குள்ளே வருகிறது. When the Spirit of God comes, you have a sober mindedness and power strength. 2 கொரிந்தியர் 3:6 ஆவியானவர் வரும் பொழுது உன்னை உயிர்ப்பிக்கிறார். In 2 Corinthians chapter 3 verse 6, when Spirit of God comes, he quickens you. சகரியா 12:10 வரும் பொழுது ஒரு சாதாரண மனுஷன் அவன் ஜெப வீரனாய் மாறுகிறான். விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி அவன் மேல் வந்து அமருகிறது. In Zechariah chapter 12 verse 10, when the Spirit of God comes, he becomes a man of prayer. The spirit of supplication prayer comes and dwells on him. பிரியமானவர்களே, ஆவியானவரை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அது சொல்லி முடியாது. Beloved people, we can continue to speak about the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லா விதங்களிலும் அவர் எல்லா டைமென்ஷன்லயும் வர்க் பண்ணுவார். When the Spirit of God comes, he will work in various dimensions. பாவியை பரிசுத்தவனாய் மாற்றுவார், மந்த புத்தி உள்ளவனை தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாற்றுவார், படிப்பறிவு இல்லாதவனை ஞானியாய் மாற்றுவார், ஞானத்தின் ஆவியாக இறங்குவார். எல்லா விதங்களிலும் அவருக்கு செயல்பட முடியும். A sinner can be made into a saint, a dull man can be made into intelligent. He can deal in various aspects. ஒரு சாதாரண மனுஷன் விசுவாசத்தின் ஆவியால் நிரப்பப்படுவான். An ordinary man will be filled with the spirit of faith. சோர்ந்து போன மனிதனை அவர் தேற்றுவார். He that is very little comforted by him. அந்த ஆவி வரும் பொழுது நீ அற்புதங்களை செய்வாய், அற்புதங்கள் உனக்கு நடக்கும். When that spirit comes, you can perform wonders. The miracles will happen in your life. அந்த ஆவி வரும் பொழுது பிரிவினைகள் தகர்க்கப்படும், எல்லாரும் ஒன்றாக ஐக்கியமாக மாறுவார்கள். When the Spirit
comes, divisions are cast away, people become united. உங்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவான சக்தி, ஒரு பரிபூர்ண ஆளுகை, பரிபூர்ண ஜீவன் உங்களுக்கு அவசியப்படுகிறது? How many of you need the fullness of the Spirit, the rule and dominion of the Holy Spirit? எந்த கட்டுகள் இருந்த மனிதனையும் கர்த்தருடைய ஆவி அவனை விடுதலையாக்கக்கூடிய சக்தி உள்ளது. In whatever binding a man may be, the Spirit of God has power to loose from the binding. கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். Lord Jesus Christ was dead and buried. ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். But the Spirit of God raised Jesus Christ from the கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். If the Spirit of him that raised Jesus from the dead dwells in you, he will quicken your mortal bodies. இந்த ஆவி வராத வரைக்கும் உன் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் தான். Until the time the Spirit does not come, your life is a wilderness. ஏசாயா 32:15 ஆவி ஊற்றப்படும் மட்டும் அந்த வனாந்தரம் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிப்பாய் மாறும். The book of Isaiah chapter 32 verse 15, and when the Spirit is poured, the wilderness blossoms and it is yielding flowers. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்த பொழுது முடங்கி போய் விட்டான். When David faced failures, he was very much vexed. அவன் ஜெபித்தது என்ன தெரியுமா? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றான். அதற்கு பின்பு அந்த ஆவி வந்தது. அவன் மறுபடியும் தன்னுடைய சிங்காசனத்திலே ஆட்சியை தொடர்ந்தான். He prayed for the Spirit enthusiasm. He was restored the Spirit. He continued to reign in his throne. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியின் பரிபூர்ண ஜீவன் அவசியப்படுகிறது? How many of the abundant life of the Spirit of God today? அவருக்குள் எல்லாம் மறைந்திருக்கிறது. In him everything is remaining. ஏனென்றால் அவர் பிதாவினிடத்திலே பார்ப்பது, கேட்பது எல்லாவற்றையும் நமக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். Whatever he sees and looks unto the Father, everything he is revealing unto us. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உபதேசத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். When the Spirit of truth comes into you, he shall guide you into all truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. இந்த ஆவியானவர் தான் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கொடியேற்றக்கூடியவராய் வெளிப்படுகிறார். The Spirit of God appears as a person raising the banner. The enemy comes like floods. உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சத்துருக்கள் மரணம் வரை போராடி கொண்டே இருக்கும். In your life various kinds of enemies will be fighting till you are dead. ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது அவர் வெள்ளம் போல எவ்வளவு சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் அவர் கொடியேற்ற ஆரம்பிப்பார். But when the Spirit of God comes, whatever kind of enemy may come, he is able to raise the banner against him. இந்த மகிமையுள்ள ஆவியானவர், this glorious Spirit of God, ஒரு மனிதனுக்குள்ளே பரிபூர்ண ஆளுகை செய்யும் பொழுது when he has perfect rule over a man, அவன் கடைசியாக மறுரூபப்படுகிறான். finally he is transformed. 2 கொரிந்தியர் 3:18 ஒரு மறுரூபத்தின் வேலை ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம் என்று பவுல் பேசுகிறார். In 2 Corinthians chapter 3 verse 18, by the Spirit of God who is having the nature of Spirit, we are transformed, we are passing from glory to glory, St. Paul says. கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்துவினுடைய ஆவி ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உன்னை விடுதலையாக்குகிறது. The Spirit of Christ or the law of the Spirit of Christ is delivering you. பாவத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்தும் அவர் உன்னை விடுவிக்கிறார். From the power of sin, from transgression, for all kinds of transgressions, difficulties he is delivering you. எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி பாருங்க. In whatever situation you are, get filled this for some time. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி பாருங்க. Whatever may situation, get filled in the Spirit of God. நம்முடைய விசுவாசி ஒரு டாக்டராக இருந்தார். Our believer was a doctor. அவர் ஒரு இன்னொரு டாக்டருக்கு அவர் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருந்தார். He was giving treatment to another doctor. இன்னொரு டாக்டருக்கு அவர் ட்ரீட்மென்ட் கொடுக்கும்போது அவருடைய மகள், ட்ரீட்மென்ட் எடுக்கிறவருடைய மகள் வந்திருக்கிறார். அவளும் ஒரு டாக்டர். When he was giving treatment to another doctor, the daughter of the person who is receiving treatment has come. She is also doctor. ட்ரீட்மென்ட் கொடுக்கும்போதே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆள் வந்து சிங்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. When the treatment was administered, it became failure. He was just drowning. அவங்க ரெண்டு பேரும் அவிசுவாசிகள், இவர் விசுவாசி. Both of them were unbelievers. He is a believer. இவருக்கு பயமும் வந்து விட்டது, மிகுந்த துக்கமும் வந்து விட்டது. He was in fear and sorrow. ஆண்டவரே, அவங்க ரெண்டு பேருமே டாக்டர். Lord, both of them. நான் ஒரு டாக்டர். நான் இப்போ எல்லாம் பண்ணி இருக்கிறேன். இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை விட கேவலம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து என்னுடைய மருத்துவத்தை நம்பல, உம்மை நம்புறேன். நீர் இப்பொழுது எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யும் சொன்னார். Lord, both of them the doctors, I have given treatment, but I am in disgrace. Lord, I do not trust in medicine. Do a miracle and give deliverance. அதுக்குள்ள அந்த மகள் டாக்டர் தகப்பனுடைய நிர்பந்தமான நிலவரத்தை பார்த்த உடனே இவரால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிடலுக்குள்ள ஓடி போய் மத்த டாக்டர் எல்லாம் கூப்பிட ஓடி போயிட்டாங்க. The doctor who is a doctor came to the conclusion he cannot do anything. Therefore he went and invited the doctors of the hospital. அந்த டாக்டருடைய மகள் ஓடி போய், அவளும் டாக்டர் தான்,
அவ போய் எல்லா டாக்டரையும் கூப்பிடுறதுக்கு ஓடி போயிட்டா. The daughter of the doctor went and invited other doctors. என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just to think about the situation. இவர் அவரை விட்டுட்டு அடுத்த கேபின்ல போய் முழங்கால் போட்டு கையை வைத்தினார். தெய்வமே, ஜீவனுடைய அதிபதி நீர்தான், நீர்தான் இப்போ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும். He left the place, went to another room, lift your hands, you are the prince of life, you should perform a miracle. ஒரு அபிஷேகத்திலே இவர் நிரப்பப்பட்டார். He got filled with the spirit of God. இவர் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். He was a spirit baptized man of God. சரியான அபிஷேகத்துல நிரம்பிட்டு எழும்பி வந்தார். He was filled with the right anointing and came up. அதுக்குள்ள எல்லா டாக்டரும் ஓடி வர்றாங்க. Within time all doctors came. இங்க வந்து பார்த்தா இந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்தவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். The man who went to the last stage has come to normal stage. ஒரு செகண்டுக்குள்ள ஆவியானவர் ஒரு பெரிய மகத்தான வேலையை நடப்பித்தார். Within a second the spirit of God did a miraculous work. நீங்க எந்த சூழ்நிலையில இக்கட்ல சிக்கினாலும் கொஞ்ச நேரம் ஒரு ஓரத்துல நின்னு ஆவியில் நிரம்பிப்பாரு. In whatever difficult situation you may be remain in a அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He that speaks in tongues is not speaking to money, he is speaking to God, he is speaking for edification. உன்னுடைய வாழ்க்கையவே மறுரூபப்படுத்தக்கூடிய சக்தி அதுதான். அதால ஆவியானவரால முடியலன்னா ஒன்றுமே முடியாதுன்னு அர்த்தம். It is a power which will transform your life. The spirit of God cannot do anything, nothing can be done. ஆவியானவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. There is nothing which is impossible to the spirit of God. எந்த சூழ்நிலையிலும் அதை எப்படி வர்ணிக்கிறேன்னு சொல்ல, எங்க அகப்பட்ட மனிதனையும் அவர் வெளியே கொண்டு வந்து விடுவார். In whatever situation it may be, any man who is in prison he will be set free. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. எதற்காக ஒரு மனிதனுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார்? What for he is giving deliverance to a man? நீங்க வர்றீங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், எதுக்காக கொடுக்கிறார்? You are coming, you are getting healing. What for? இங்க வந்த பின்பு பிசாசு ஓடி உனக்கு விடுதலை கிடைச்சிருது, எதற்காக அதை கொடுக்கிறார்? The devil is departing from you, you are getting deliverance. Why? பலவிதமான கெட்ட பாவத்திலே நீங்க சிக்கி இருந்தீங்க, இங்க வந்த உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது, எதற்காக கொடுக்கிறார்? You are involved in various sinful activities, but you come here delivered. Why? நீங்கள் இப்போதுதான் நீங்கள் கடைசி பகுதிக்கு வருகிறீர்கள். Now you are coming to the last stage. விடுதலை பெறுவது சுலபம். It is easy to get deliverance. இரக்கத்துல உனக்கு விடுதலை கொடுத்து விடுவார். By mercy he will give deliverance. விடுதலை கிடைத்த பின்பு நீ சபைக்குள்ள வந்து மீறுதலுக்கு உட்படக்கூடாது. After getting deliverance you should come to the church and should not be under transgression. அதற்கு பின்பு ஒரு நார்மல் பிலீவராக, ஒரு மெம்பராக உன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க கூடாது. You should not be running your race just like a normal believer. உன்னை ஏன் விடுதலையாக்கினார்? Why he delivered? ஏன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினார்? Why he delivered from sin? ஏன் உன் ஊர்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார்? Why you delivered from village? அந்நிய ஜனத்திலிருந்து சுய ஜனத்திலிருந்து உன்னை ஏன் இங்கே கொண்டு வந்தார்? Why you are delivered from your relatives? இந்த சபைக்கு மெம்பர்ஸ் தேவைன்னு உன்னை கொண்டு வந்து சேர்த்தாரா? Is it because for the church members are needed? இந்த சபைக்கு ஏதாவது நீ உதவி செய்யணும்னு உன்னை கொண்டு வந்தாரா? Will you render some help for the church? ஒரு சார் வந்த உடனே நாங்க என்ன செய்யணும், இந்த சர்ச்சில் சேரணும்னா நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. சர்ச்சில் சேர்றதுக்கு இங்க ஒண்ணு ஃபார்மோ சப்ஸ்கிரிப்ஷனோ அந்த ஸ்கீமே கிடையாது. People come and ask, we want to become a member of the church, what should we do? There is no form or subscription for that. தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God? உன்னை எங்கேயோ இருந்து வேரோட பிடிங்கி இங்க கொண்டு வந்து நாட்டினாரே, அதுக்கு காரணம் என்ன? You are uprooted from some place and planted here, what is the reason for it? உன்னை அப்படி விட்டுருந்தா எங்கேயோ நீ அழிந்து ஒண்ணுமில்லாமல் போயிருப்பாய். If you are left in the condition, you would have perished and destroyed. அங்கிருந்து உன்னை விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்ததின் நோக்கம் ரெண்டு காரியம். What is the purpose of delivering them? Planting here, two reasons. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். I want to tell and conclude. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம், Acts chapter 16, 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 17 18 வசனங்கள். Acts chapter 26 verses 17 and 18. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. They saved people, look at this word about closely. உன்னை கர்த்தர் பல இடங்கள்ல இருந்து பல ஜாதி பழக்க வழக்கங்கள் பல நிர்பந்தமான சூழ்நிலையில இருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நீ இந்த சுவிசேஷத்தை விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. The Lord has delivered you from various places, from various customs, habits and various situations. It is your duty to tell the gospel to others. உன்னை பல விதங்களிலே கர்த்தர் சந்தித்திருக்கிறார். In various ways God met you. வியாதி நேரத்திலே, பிசாசு நேரத்திலே, போராட்டங்கள் நேரத்திலே, தற்கொலை முனையிலே, பல விதங்களிலே உன்னை சந்திக்கிறார். At the time of sickness, at the time you are attempting to come this side, when you did not peace of mind, the Lord met you. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஊரார், உன்னுடைய நண்பர்கள், இன்னும் முழு உலகத்தில் உள்ள ஜனங்கள்
இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் சிக்கி இருக்கிறார்களே, அவர்களுக்காக விடுதலையான நீ என்ன செய்கிறாய்? But today your family members, villagers, people who dwell in the neighborhoods are entangled in the clutches of sin. What are you doing for their deliverance? உன்னை விடுதலையாக்கி நான் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக உன்னை ஏற்படுத்தினேன். I have delivered you so that you may open their eyes. நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? What you have done so that the experience you received may be received by others. மற்ற ஜனங்கள் தேவனை பற்றிய விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். Others should have the faith of God and should receive remission of sins. இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். They should obtain the inheritance among them which are sanctified. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு அவர்கள் வர வேண்டும். They should leave darkness and come to light. சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் திருப்பப்பட வேண்டும். They should be turned from the powers of Satan to God. அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Their eyes should be opened. அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கினால் இந்த 5 காரியத்துக்குரிய காரியத்தை நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய கடமை உன்மேல் இருக்கிறது. Beloved people of God, whoever you may be, from whatever place you are listening the word, if once you are delivered by God, you have to attempt to do the fivefold ministries. ஏதோ சாதாரண சர்ச்சில மெம்பர்லா நீ இருந்து கொண்டால் பரலோகத்துக்கு போகும் பொழுது நீ ஆத்தும ஆதாயம் இல்லாமல் அங்கே போய் நின்றால் பிரதிபலன் இல்லாமல் போய் நீ நிற்பாய். If you become an ordinary member of the church and if you go to heaven, there will be no souls in your hand and you will be empty handed. பரலோகத்தை உன்னை ஏற்றுக்கொள்வார் இல்லாமல் இருப்பார்கள். There will be nobody to welcome you in heaven. வெறும் கையனாய் நீ பரலோகத்திலே போய் நிற்பாய். You will stand empty handed in heaven. ஒரு கூட்டம் ஜனங்கள் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற நீ ஊழியம் செய்ய வேண்டும். You should do ministry so that a group of people may obtain the remission of sins by faith. ஒரு கூட்டம் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீ ஊழியம் செய்ய வேண்டும். You should do ministry so that one group of people may obtain the inheritance of the saints. ஒரு கூட்டம் ஜனங்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வர நீ ஊழியம் செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய். You are duty bound to ministry so that one group of people may turn from darkness to light. ஒரு கூட்டம் ஜனங்கள் சாத்தானிடத்திலிருந்து அவனுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திலே திரும்பும்படியாக நீ ஊழியம் செய்ய வேண்டும். One group of people should be turned from the power of Satan to God, for that you should ministry. ஒரு கூட்டம் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நீ ஊழியம் செய்ய வேண்டும். You should do ministry so the eyes of one group of people may be opened. உனக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தையும் உனக்கு கொடுக்கப்படுகிற சுகத்தையும் உனக்கு கொடுக்கப்படுகிற பணத்தையும் நீ கர்த்தருடைய வேலைக்காக ஜனத்தின் விடுதலைக்காக நீ செயல்படுத்த வேண்டியது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. The time that is given to you, the healing that is given to you, the money that is given to you, you have to work so that a group of people will be delivered. ஒன்று நீ ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். On one side the Lord has delivered so that you can do ministry. சும்மா நாமினல் கிறிஸ்டியனாக நாமினல் மெம்பராக ஏதோ பெயரளவுக்கு சபையிலே ஒரு நாள் வந்து போகிற ஒரு நபராக நீ இருந்தால் தேவனிடத்திலே நீ கணக்கு கொடுக்க வேண்டும். As a nominal Christian, nominal member, if you come once in a week and return to the church, then you have to render account to the Lord. நீ பெற்ற விடுதலையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக இதுவரை நீ என்ன செய்தாய் என்பதை நோக்கி பார். இல்லாவிட்டால் இந்த வசனத்தின்படி நீ இந்த ஊழியத்தை நீ செய்வாயாக. Look unto what you have done for the deliverance of others till now, otherwise you have to do this ministry rightly. இரண்டாவதாக, Secondly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:70-71 வசனங்களை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 1 verses 17. பரிசுத்தமாய் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். The Lord has delivered so that you may do the ministry with holiness. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை இணைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. பாத்தீங்களா, இங்கே ஆண்டவர் என்ன அழகாக சொல்லி இருக்கிறான் பாருங்க. How beautifully the Lord has spoken. உன்னை பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கினதுக்கு காரணம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நீ ஊழியம் செய்யும்படியாக நான் உனக்கு கட்டளையிடுவேன். Why I have delivered from various kinds of clutches so that you may do the ministry in holiness without any fear till the end of your life. உன்னை விடுதலையாக்கினதுடைய உண்மையான நோக்கம், நீ இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை, இந்த சுவிசேஷத்தை நீ பல இடங்களிலே சொல்ல வேண்டும். ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நீ ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். The purpose for which you are delivered is that you should do the ministry of delivering many people from the darkness without any kind of fear, with holiness. You should continue to this ministry. ஒருவேளை நீங்கள் இதுவரை சாதாரணமான ஒரு மெம்பராக நீங்கள் இருக்கலாம். இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு சரியான பரிசுத்த ஊழியத்திற்கும் பரிசுத்த ஜீவியத்திற்கும் உங்களை அர்ப்பணியுங்கள். Till now perhaps you may be just an ordinary member, but from today onwards commit towards a holy ministry and holy life. ஒன்று, நீ பரிசுத்தமான
ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும், மற்றொன்று புறஜாதிகளுக்கு ஒரு நல்ல ஊழியம் செய்ய வேண்டும். On one side you should lead a holy life, on the other side you should do the ministry among the Gentiles. பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நீதியோடு நீ ஜீவித்து காண்பிக்க வேண்டும். Without any kind of fear you should lead a life of righteousness and உங்களில் எத்தனை பேர் இந்த விடுதலையை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire this விடுதலை deliverance? பெற்ற பின்பு நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருக்காக வாழும்படியாக வாஞ்சிக்கிறீர்கள்? After deliverance, how many of you desire to live for விடுதலை God? பெற்ற பின்பு எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள், அர்ப்பணிக்கிறீர்கள்? After deliverance, how many of you desire to tell the gospel unto others? How many of you surrender for that? உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தமாய் வாழும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீர்கள்? How many of you surrender your life to God so that you can lead a holy life? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாலை வேளையிலே பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும்? How many of you deliverance from sin this evening? எத்தனை பேருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை வேண்டும்? How many deliverance of power of darkness? இந்த சபைக்குள்ளே வந்த பின்பும் பலவிதமான மீறல்களுக்குள்ளே இருக்கிறீர்களே, சத்துரு போராடி கொண்டிருக்கிறானே, உங்களில் எத்தனை பேருக்கு மீறுதலில் இருந்து விடுதலை வேண்டும்? How many of you want transgression from the various kinds of things that are coming in the church? ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறவர் ஆவியானவர். The Spirit of God is delivering a person. சரியான கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உன்னை விடுதலையாக்கும். The law of the Spirit of life will deliver you. அந்த ஆவி வரும் பொழுது உன்னை எந்த மனிதனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். When the Spirit comes, he can help any person. வாலிபனுக்கும் வயோதிபருக்கும் பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். To the young and old, the saint and sinner saint, he can help. இந்த ஆவியிலே நீங்கள் விடுதலை பெற்ற பின்பு, After you are delivered from the Spirit, கர்த்தரை நீங்கள் வெளியே சொல்லுங்கள். you manifest God இந்த ஜீவ outside. வார்த்தையை வெளியே சொல்லுங்கள். Proclaim the living word outside. ஆத்துமாக்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். Deliver the souls from ஒரு the பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். surrender to holy life. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போகிறோம். Beloved, we are giving some of the Spirit of பரிசுத்த God. ஆவியானவர் இல்லாமல் சபை பரிசுத்தமாக்கப்பட முடியாது. Without the Spirit of God, the church cannot be sanctified. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது. Holiness without which no man shall see God. ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண வல்லமையினால் அவன் மனவாட்டியாய் மாற முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு பூரணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவன் மனவாட்டியாய் மாற்றப்படுகிறான். An ordinary person by ordinary power cannot become bride. So when we totally surrender the Spirit of God, he is transformed. இந்த ஆவியானவர் தான் எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறார். This Spirit of God is transforming a person and the trumpet எக்காலம் sounds. தொனிக்கும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். The trumpet sounds and we shall be changed. அப்படி ஒரு மறுரூபத்தை வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who desire a transformation, close your eyes and kneel down. கர்த்தாவே, என்னை விடுதலையாக்கினீர், விடுதலையாக்கும் ஆண்டவரே, மீறுதல்கள் நீங்க என்னை விடுதலையாக்கும். வாயை திறந்து எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் போராடுவோம். ஆவியானவர் கொடியேற்றட்டும். Lord, thou hast delivered, continue to deliver me from all the kinds of transgressions. May the Spirit of God raise the banner. பிரியமானவர்களே, இது கடைசி நாள். This is the final day. இது பண்டிகையினுடைய கடைசி நாள். Last day of the feast. கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் போடுங்க. Kneel down sometime. ஈவன் சேர்ல இருக்கிறவங்க கூட முழங்கால் போட முடிஞ்சா முன்னால வந்துருங்க. Even those who are in chairs, if possible, come down and நீங்க கொஞ்சம் முன்னால வந்து அந்த கேப்ல நீங்க முழங்கால் போட்டுக் கொள்ளலாம். come forward and kneel down in the gap. ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஆவியானவர் இந்த தேசத்திலே கொடியேற்றும்படியாக நாம் போராட போகிறோம். The believers, servants of God, we are praying so the Spirit of God may raise the banner in this locality. கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் இந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும், வந்திருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும். The law of the life of Lord Jesus Christ to deliver the people of this locality, deliver the people. எல்லாரும் கண்களை மூடுங்க. All of you close your eyes. இன்னும் சில பாவ போராட்டங்களிலே சிக்கி தவிக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று எத்தனை பேர் கூக்குரலிடுகிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். I am entangled in the bind of sin, I want to get deliverance. Such people, lift your hands. எல்லா பாவத்திலிருந்து வந்துட்டேன், சில வல்லமைகள் மாத்திரம் என் மேல அதிகாரம் செலுத்துது, நான் அதுக்கு அடிமை போல அந்த டைம்ல நான் கீழ்ப்பட்டு விடுகிறேன் சொல்றவர்கள் எத்தனை பேர்? How many of you say certain powers are enslaving me, I am not able to deliver on certain occasions? நான் இந்த உபதேச சட்டத்திட்டங்களை பல விதங்களில் நான் மீறிவிட்ட ஒரு நபர். I am an individual who transgressed the form of doctrine in various ways. அப்போஸ்தல உபதேசம் எனக்கு தெரியும். I know the apostolic doctrine. இந்த பிரமாணம் எனக்கு தெரியும். I know this law. இது சரி என்றும் எனக்கு தெரியும். I know it's right. ஆனாலும் கூட நான் மீறுதலுக்கு அடிக்கடி நான் விட்டு விடுகிறேன். Yet I am submitting to transgression often. நீ இப்பொழுது உண்மையான வேதனையோடு கூக்குரலோடு கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி மன்றாடினால் இப்பொழுது ஆவியின் பிரமாணம் உன்னை 100க்கு 100 அதிலிருந்து விடுதலை ஆக்கும். If I cry unto God with the right kind of desire, earnestness,
then the law of the Spirit will deliver you in the right way. உங்களுக்கு தெரியுமா ஆவியானவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லார் மேல ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிடுவார். You know the Spirit of God has no partiality. He will descend on each and everyone. நான் யோசித்தேன். I thought ஒரு 10 பேர் இருந்தாலே எவ்வளவோ மைண்ட்ல டிஃபரண்ட் இருக்கிறதே. if 10 are there seated, there is so much change. 120 ஒரு மேல் எப்படி ஒரே நேரத்துல ஆவியானவர் இறங்க முடிந்தது? அப்ப எல்லாரும் ஒரு மனதா இருந்தாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதுவும் ஆவியானவருடைய செயலே. There were 120 people. How the Spirit of God was able to make them one minded? It is also work of the Spirit of God. எல்லார் மேலும் ஆவியானவர் வந்து அமர்ந்தார். The Spirit of God sat upon everyone. நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு வெளிய போகும்போது சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். When the meeting ends, you go out, you should say கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியோடு நீங்கள் வெளியே போங்க. You should leave with the testimony, the Spirit of God is sitting upon me. சொல்லணும், கர்த்தருடைய ஆவி என் மேல் வந்து அமர்ந்தது, என் மேல் இருக்கிறார், ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே கொடி ஏற்றி இருக்கிறார், என்னை விடுவித்து இருக்கிறார். The Spirit of God has come upon me. He is leading me, he is guiding me, he is giving me victory, he is leading into a victorious life. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே அவன் பானம் பண்ண கடவன் என்று இயேசு சொன்னார். On the last day of the feast, Jesus said to he that is thirst, let him come unto me, let him drink from the water of life freely. இந்த கடைசி கூட்டத்திலே கர்த்தர் உன்னுடைய தாகத்தை தீர்க்க போகிறார். In the last meeting, the Lord is going to quench your thirst. பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தாகத்தோடு இருந்தாயே, நீதி நிமித்தம் பசி தாகமாய் இருந்தாயே, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், விடுதலையோடு வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தாயே, உன்னுடைய தாகத்தை ஆவியானவர் தீர்க்கிறார். You are to lead a life without sin. You are desiring righteousness. The Spirit of God is quenching your thirst. பரிசுத்த ஆவியானவருடைய நேரம் பிரியமானவர்களே. This is the time of the Spirit of God, beloved. ஒன்றை நான் சொல்லிடுறேன். I tell one thing. யாரும் கண்ணை திறக்க கூடாது. Nobody should open your eyes. யாரும் ஆவியானவரை கட்டுப்படுத்தவும் கூடாது. Nobody should control the Spirit of God. ஆனா அதே நேரத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வாருங்க. In the meeting, according to the pattern of edification, come into anointing. 4 நாள் கேட்டீங்க, இன்னைக்கு மட்டும் வந்து கூட கேட்டிருக்கலாம். உனக்கு டச் ஆனது நீ அதை நோக்கி பார்த்து கொண்டே இரு. 4 days you were listening, whatever touched you this evening, look unto it. உன்னுடைய ப்ராப்ளம் எதுவானாலும் ஆவியானவரால முடியாது, ஒண்ணுமே கிடையாது. Whatever may be your problem, Spirit of God can solve it. ஒரு ஆவியானவருடைய ஒரு டச் அது செத்தவனை உயிரோடு எழுப்பி விட்டு விடும். One touch of the Spirit of God raise a dead person to life. உலர்ந்த எலும்புகளை அந்த ஆவியானவர் வந்த பொழுது அது ஒரு மகா சேனையாய் மாறினதே. இன்றைக்கு அதே ஆவியானவர் இதோ அசைவாடுவதை நான் உணர்கிறேன். When the Spirit of God came, the tried bones became a ghost. I see the movement of the Spirit of God. Praise the Lord. Sing Hallelujah. ஆவியானவர் அநேகரை முத்திரிக்க போகிறார். The Spirit of God is going to seal many. பரிசுத்த ஆவியின் முத்திரை இன்றைக்கு அநேகருடைய நெற்றியிலே விழப் போகிறது. The seal of the Spirit of God will fix on the foreheads of many people. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நாவு அநேகர் மேல் இறங்க போகிறது. The cloven tongue of the Spirit of God descend on many. அநேகருக்கு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். The Lord is going to anoint many people. நவமான பாஷைகளை நீங்கள் பேச போகிறீர்கள். You are going to speak new languages. உன்னுடைய கண்களில் விடுதலை, deliverance from eyes. உன்னுடைய வார்த்தையில் விடுதலை, deliverance in words. உன்னுடைய செய்கைகளில் விடுதலை, deliverance in actions. உன்னுடைய ஊழியத்தில் விடுதலை, deliverance in ministry. உன் சரீரம் முழுவதும் விடுதலை, deliverance throughout the body. பரிசுத்த ஆத்மாவே உன் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே உன் சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடலே. ഇപ്പോൾ അഗ്നി സമാനം നെഞ്ചനം ജ്വലിപ്പാൻ അഭിഷേകം ചെയ്തിടണേ. பரிசுத்த ஆத்மாவே உன் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே இறங்கணுமே. அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம். ഇപ്പോൾ അഗ്നി സമാനം നെഞ്ചനം ജ്വലിപ്പാൻ അഭിഷേകം ചെയ്തിടണേ. பரிசுத்த ஆத்மாவே உன் சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்த ஆத்மாவே
இப்போ அக்னி சமானம் நெஞ்சன ஜொலிப்பார் பலகத்துடபகத்துடபானியா இக்கடபகத்துடபானியா இக்கடபகத்துடபானகத்து ஓ ரபகத்துடபகத்துடபானகத்து Hallelujah. Ikarabana. Idabalakaturabanya. Idabakaturabakaturabanya. Ikarabakaturabakaturabanya. Hallelujah. 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 ஒரு நிமிஷம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். விட்டுருங்க, போனது போகட்டும். இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல. இனிமேல் நான் விடுதலையோடு வாழ எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தாரும். Give me a new anointing so that I may lead a life of deliverance. Past is past. கடந்து போனதெல்லாம் போகட்டும். Let the past be past. தோல்வி, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் முடியட்டும். ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய காலங்கள் உமக்கு தெரியும். Lord, you know all my ways in future. இனிமேல் என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. My times are in thy hand, Lord. எத்தனை நாள் தருவீர்னு உமக்கு தான் தெரியும். எத்தனை மாதம்னு உமக்கு தான் தெரியும். எத்தனை வருஷம்னு உமக்கு தான் தெரியும். How many days, how many months, how many years, you only know. ஆனா அத்தனை நாளும் அத்தனை மாதமும் அத்தனை மணி நேரமும் நான் உம்முடைய ஆவினாலே நடத்தப்பட்டு மறுரூபம் அடைந்து நான் உம்மை வந்து சந்திக்க வேண்டும். For so many days, so many months, so many years, I should be led by the Spirit of God, transformed, come unto you. இனி நான் போகக்கூடிய பாதையெல்லாம் நீர் ஏற்கனவே வகுத்து வைத்து விட்டீர். The path in which I was already அவைகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் துவக்கத்தை இன்றைக்கு எனக்கு தாரும் ஆண்டவரே. You make the beginning of the anointing be victorious. எல்லாரும் வாயை திறந்து கேட்க வெட்கப்படாதீங்க. All of you open mouth and ask, don't be ashamed. இனிமேல் நான் போகும் பாதைக்கு நீர் நடத்தும் பாதைக்கு தேவையான ஒரு வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me a power so that I may walk in the path you are leading me. ரீகடபகத்திடபகத்திடமான்யா சுடபகத்திடபகத்திடமான்யா. ஹalleluya. ஆமென். நான் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கள். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. Our life is in his hands. இனிமேல் நான் ஜெயத்தோடு என் வாழ்க்கையை ஓடி உம்மிடத்தில் வந்து கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். From now onwards I should lead a victorious life. Come and here receive the crown. எக்காலம் தொனிக்கும் பொழுது நான் உம்முடைய முகத்தை நான் பார்த்தே விட வேண்டும். When the trumpet sounds I should be able to behold your face. நீர் வரும் பொழுது நான் முகமுகமாய் உன்னை பார்க்க வேண்டும். When you come I should be able to see your face. அதுக்கு உரிய ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது என்மேல் ஊற்று. Right now for anointing for that. Hallelujah. Hallelujah. Ya rabalakatidabakatidabakatidabanya. Ekadabakatidamanakatidabana. Ikadabakatidabana. Tidabalakatidabana. Hallelujah. Hallelujah. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He that called is true. அவர் அப்படியே செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you will do so? இபாலகத்திடபலகத்திடமான்யா. ஆம். பிரியமானவர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது? Beloved, how many have the assurance? பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து எங்கேயோ கிடந்த என்னை கொண்டு வந்தவர் என்னை ஒருபோது விடமாட்டார். நிச்சயமாய் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை காணோம். ஹalleluya ஹalleluya ஆமென். எனக்குன்னு ஒரு கிரீடம் உண்டு. I have a grace. அதை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். I will receive from God. எந்த வல்லமை அதை பறித்துக் கொள்ள முடியாது. No power can pluck it away. கிடைக்கும் நிச்சயம். கிரீடம் எனக்கு. சத்துரு வந்து அதை கொண்டு போவதில்லை. கர்த்தருடைய கரத்தில் இருந்து அன்றைக்கு நான் பெற்றுக்கொள்வேன். கோடா கோடி தூதர்கள் முன்பாக. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? How many of the assurance? என்னை விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, not only he delivered me. எக்காலம் தொனிக்கும் பொழுது ஆவியானவர் என்னை அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். என்னுடைய கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். When the trumpet sounds, the Spirit of God will be take there. I will receive my crown. சந்தோஷித்தும்மை பாடுவே சீயோன் யாத்திரை வந்தய பரதத்திட நான் முந்தேரு கிடைக்கும் நிச்சயம் கிரீடனக்கு சத்துரு வந்தரை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்தரை
கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு. கொண்டு போவதில்லை கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு. சத்துருவை கொண்டு போவதில்லை கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு. சத்துருவை கொண்டு போவதில்லை கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு. சத்துருவை கொண்டு போவதில்லை கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். நாம் எவ்வளவு ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஜனம். கர்த்தரை நாம் நன்றியோடு கூட நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. நந்தியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். நந்தியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். 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 நன்றியால் Lord, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, தேவரீர் இந்த இரவு வேளைக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாகர்கோயில் பட்டணத்தை நேசித்து இப்படிப்பட்டதான விசேஷித்த நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்தபடியினால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்றதான வசனத்தை கொண்டு இந்த 4 நாட்களும் ஆவியானவர் அந்த சீனாய் மலையிலே கர்த்தாவே இடிமுழக்க சத்தத்தோடு பேசின தேவன் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசின வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பண்டிகையின் கடைசி நாள் இரவு வேளையில எங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியான ஜீவ ஊற்றாய் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராய் வெளிப்பட்டபடியினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்றும் அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற்றினபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான ஆண்டவரே சிறையில இருந்ததான ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கினபடினால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இலைப்பாறுதலையும் ஒரு பெரிதான விடுதலை ஆண்டவரை நீர் கொடுத்தபடினால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. நாங்கள் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் கர்த்தாவே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோங்க தாவே. அந்த நினிவே பட்டணத்துக்காக இறங்கின தேவன் இந்த நாகர்கோயில் பட்டணத்துக்காக இறங்கினபடினால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாட்டுகளை ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரங்க தாவே. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து சந்தோஷப்பட்டு கலிகூர கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தாசர்களை வல்லமையா எடுத்து பாய்த்தபடினால ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவரை அருமையான நடத்திப்புக்காரர்களுக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. தேவன் தாமே ஜனங்கள் சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல கர்த்தாவே, உம்முடைய வரைக்காக இந்த நாட்களில் தகுதிப்படுத்தும் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.